ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 23rd ஜனவரி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தமிழ் ஸ்கூலுக்கு கொண்டு விட சொல்லி ஆதியை கேட்குறா. பட் ஆனால் ஆதி இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. தமிழ் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்றா. அப்போ உடனே பவித்ரா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஆதி எப்படி வெளியில் போக பார்க்குறாரு. அப்போ உடனே லக்ஷ்மி அம்மா இந்த மாதிரி நீ பண்ணுறது சரியில்லை ஆதி, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி, உனக்கு கோவம் பாரதி மேலே இருக்கலாம், பட் அதுக்காக எதுக்கு தமிழை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க. கூடவே பாட்டியும் சேர்ந்து திட்டுறாங்க ஆதியை. இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆதி, தப்பு எல்லாரும் செய்கிறது தான். அதை மன்னிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா மன்னிச்சு வாழ்க்கையை பழையபடி வாழணும். சும்மா இந்த மாதிரிலாம் நீ இருந்துட்டு இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றே ஆதி சொல்கிறாரு, எனக்கும் இப்படி இருக்கிறது பிடிக்கல தான். உங்ககிட்டலாம் எனக்கு இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறதும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதோடு இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு என்னை எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும். என்கிட்ட அதிகமாக எதுவும் பேசாதீங்க, அதிகமாக எதுவும் கேட்காதீங்க, கொஞ்சம் என் போக்கில் விடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. அப்போ திடீர்னு வாசலில் தம்பி தம்பின்னு ஒரு குரல் கேட்குது. உடனே ஆதி ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு வயசான அம்மா நின்றுக்கிட்டு, இந்த மாதிரி என் பிள்ளை இந்த ஊரில் தான் இருக்கான், என் பிள்ளையும் மருமகளுமா சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு கூட கையில் காசே இல்லை. அதான் அந்த கடைக்காரர்கிட்ட நின்று புலம்பிகிட்டு இருந்தேன். அவர் தான் இங்கே ஆதின்னு ஒரு தம்பி இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்க, உதவி செய்வாருன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அதான் தம்பி பஸ்ஸுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் எங்கள் ஊருக்கு போய் நான் சேர்ந்துடுறேன், அதுக்கு எனக்கு கையில் கொஞ்சம் காசு கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அம்மா. இதை கேட்ட உடனே ஆதிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அவங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறாரு ஆதி. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, நீ ஏன் தம்பி அழற, நீ நல்லவனாக தெரிகிற, நீயாவது உங்கள் அம்மாவை நன்னா வச்சு பார்த்துக்கோ, அவங்கள அடுத்தவங்க கையை எதிர்பார்த்தோ ஏந்த விட்டுறாத நீ அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆதி உடனே காசு கொடுக்குறாரு. சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. அவங்க உடனே இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், காசை மட்டும் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் ஆதியை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிவிடுது. அவர் ஒரே உட்காந்து அழறாரு. எல்லாரும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அழகர் வராரு. ஏண்டா உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் நீ ஏண்டா தமிழுக்கிட்ட பேசாமல் இருக்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இப்படி திருப்பி பார்க்குறாரு முகத்தை. ஆதியோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ஐயோ ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் உடனே சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நாளாக ஆக அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டி எங்கேருந்து அவங்களும் சொல்கிறாங்க, இப்போ வாசலில் ஒரு அம்மா காசு கேட்டுச்சு, இவன் கொடுத்தான், ஆனால் அதோட போகாமல் அவன் உங்கள் அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கோ, அவளை இப்படி கையேந்த விட்டுறாதுன்னெலாம் சொல்லிட்டு போயிட்டான், அதுலேருந்து இவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லிவிட்டு ஏந்தா இப்படி கெட்ட காலம் இந்த குடும்பத்தை படித்து ஆட்டுதோ தெரியலன்னு வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அழகர் ஆதியோடு பேசிகிட்ருக்காரு. அப்போ ஆதி சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த முதல்ல அவன் தமிழை கடத்தின போதே அந்த தர்மலிங்கத்தை நம்ம அடித்து உட்காத்தி வச்சுருக்கணும். அப்போ தப்பு பண்ணிட்டோம். அப்போ அவன் மேலே இப்போ நிறைய பண்ணி இப்போ கடைசியில் மொத்த குடும்பத்தையும் இப்படி நாசம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். நல்லவனுக்கு தான் எல்லாமே கெட்டதாக நடக்குது. நீயோ நானோ எவ்வளோ நல்லவன், நம்ம முன்னாடி யாராவது கஷ்டம்னு கேட்டால் உதவி செய்ய தான் நம்ம பார்ப்போம். நம்மக்கிட்ட போய் எதுக்கு இவன் ஆள் இப்படி பண்ணுறான், எவ்வளோ ஒரு கொடூரமான புத்தி அவனுக்கு அப்படின்லாம் சொல்லி தர்மலிங்கத்தை சொல்லி திட்டி இவர் ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்கின உடனே அழகருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுறது. உடனே நேராக அருவாளை எடுத்துகிட்டு நேராக தர்மலிங்கத்தை வெட்டுறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. கரெக்டாக அவர் இன்றைக்கி உன்னை வெட்டாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி தர்மலிங்கத்தை பிடிச்சி வெட்ட போகிறாரு. அந்த சமயத்தில் ஆதி கையை பிடிச்சி நிறுத்திடுறாரு. வெட்டாதுன்னு சொல்லி கத்துறாரு. அழகர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினோன்னே நான் சும்மா விட மாட்டேன்டா, இன்றைக்கி வெட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி வெட்டுவேன்னு குதிச்சுட்டு இருக்காரு. இந்த வீட்டில் எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லோரும் உடனே கிளம்பி தர்மலிங்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லோரும் சரமாரியாக திட்டுறாங்க தர்மலிங்கத்தை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னை போய் நான் பெற்றேன் பாரு, உன்னை பெக்காமையே இருந்திருக்கலாம், இவ்வளோ மட்டமானவனா நீ இருக்கியே அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. உடனே கூடவே லக்ஷ்மி அம்மாவும் திட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு அத்தை அனாவசியமாக இவர்கிட்ட பேசின்னு இருக்கீங்க, ஒரு கல்லுக்கிட்ட பேசினா கூட ஏதாவது திரும்பி பார்க்கும், இவருக்கு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷன், பெத்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து பெத்த பொண்ணு மாதிரி நினச்ச பாரதி வாழ்க்கையும் கெடுத்து வச்சுருக்காரு. தேவையில்லாமல் சாரதா அம்மா வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. அதோடு இல்லாமல் இப்போ அதனால் இப்போ பாரதியும் ஆதி தமிழ்னு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டும்போது நடுவில் அழகர் வெட்டுவேன்னு சொல்லி சொன்ன பேச்சு கேட்காம குதிச்சுன்னே இருந்தோடனே ஆதி பலார்னு ஒன்று வச்சுருவார் அழகரை. அப்போ தான் அழகர் சொல்லுவார், என்னால் முடியலடா, நீ இவ்வளோ வருத்தப்பட்டு கண் கலங்கி நிற்கிற, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை வெட்டாமல் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்.
அப்போ உடனே பாரதி சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? என்னை வந்து ஆதி ஒரே கேள்வி தான் கேட்குறாரு. புருஷனான என் பேச்சையும் நீ வந்து நம்பலை, அண்ணன் மாதிரி நினைக்கிற அழகர் பேச்சையும் நீ நம்பலை, எதை வச்சு நீ அந்த உன்னை தர்மலிங்கம் பேச்சை மட்டும் நீ நம்பினேன்னு என்னை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி வந்து நான் அப்பா மாதிரி நினச்சி நீங்கள் சொன்னது எல்லாத்துக்கும் நான் மண்டையாட்டி நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பிட்டு இருந்தேனே, கடைசியில் என் வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க, கூடவே ஆண்டாள் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்து வச்சுருக்கீங்க. என்ன தான் நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு எங்களுக்குலாம் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி பாரதியும் கத்துறாங்க. உடனே பவித்ராவும் சொல்கிறாங்க, இவங்களுக்கு வந்து மனசாட்சியும் கிடையாது, இதயமும் கிடையாது, அதில் ஈரமும் கிடையாது, இவர்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணா பின்னான்னு தர்மலிங்கத்தை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே ஆதி தர்மலிங்கத்தை பார்த்து சொல்கிறாரு, என்ன இன்னைக்கு உன்னை வந்து நான் அழகர்கிட்டேருந்து காப்பாற்றிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா? சந்தோஷப்படாத, உன்னை கொல்ல வேண்டியவன் நான் தான், உன் உயிர் அழகர் கையிலேருந்து போகக்கூடாதுன்னு தான் உன்னை காப்பாற்றி பத்திரமா வச்சுருக்கேன், கண்டிப்பாக உன்னை நான் தான் கொல்லுவேன் அப்படிங்கிறாரு. உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் எங்கள் அம்மா சீக்கிரம் கிடைக்கணும், அதே மாதிரி ஆண்டாள் அழகரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி தர்மலிங்கத்தை மிரட்டிட்டு போயிடுறாரு. திருப்பி எல்லாரும் வந்து ஆதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்தவுடனே திருப்பி ஆதியை பிடிச்சி எல்லாரும் திட்டுறாங்க, இந்த மாதிரி நீ வந்து நடந்துக்கிறது தப்பு, நீ வந்து அழகரை வந்து திட்டுற, அவன் கோவப்படுறான்னு, நீ படித்தவனாக இருந்துட்டு கடைசியில் பாரதிக்கிட்ட இப்படி நடந்துக்கிற, தமிழ்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற, இந்த மாதிரிலாம் இருக்காத அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணின உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே பாரதி சொல்லிடுறாங்க, சரி போகிறோம் விட்டுருங்க அவரை, அவருக்கு வந்து எல்லாமே தெரியும், அவருக்கு எல்லாமே புரியும், புரியாதவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும், அவருக்காக எப்போ மனசு வந்து எல்லாம் மாறுறாரோ மாறட்டும், எங்கிட்ட என்ன வேணால் கோவத்தை காட்டட்டும், ஆனால் தமிழ்கிட்ட எதுவும் காட்டக்கூடாது. அவள் ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி அப்பாவை இழந்துட்டு இப்போ வந்து இவரை மட்டுமே தான் அவள் அப்பாவா அம்மாவாக பார்த்துட்ருக்கா, இப்போ போய் அவகிட்ட போய் இவர் இந்த மாதிரி கோவத்தை காட்டினா அவளுக்கு இதையுமே நின்றுடும், அவள் பேச்சையே குறைச்சிட்டா, ரொம்ப நாளாக யாரோடையும் சரியாகவே பேசுறதில்ல, அதனால் தயவு செஞ்சு ஆதிக்கிட்ட சொல்லி தமிழ்கிட்ட மட்டும் சரியாக நடந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆதியும் சொல்வார், ஆமாம் நான் வந்து தமிழ்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கால் வரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. சாரதாங்கிறது உங்கள் அம்மாவா, நீங்கள் தான் ஆதியான்னு கேட்டு ஒரு டெட் பாடி இருக்குது, வந்து நீங்கள் அடையாளம் காட்டணும்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டவுடனே ஆதி பயங்கரமாக டென்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு ஆளை போட்டு மூடி வச்சுருக்காங்க. மூடி வச்சோடனே இவர் தூரத்துலேருந்தே நின்று அழ ஆரம்பிச்சிடுறாரு. உடனே பாரதி அப்புறம் லக்ஷ்மி அம்மா, அவங்க பாட்டி, பவித்ரா எல்லோரும் வேறு ஒரு காரில் ஓடி வந்து அங்கே பார்க்குறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த யார் அது இருக்கிறது உள்ளே மூடி இருக்கிறதுனே தெரியாமல் பாரதி உடனே பெருசாக அழுறாங்க. என்னால் தான் எல்லாம் ஆச்சு, நான் தான் இந்த விஷயத்துக்கெலாம் காரணமாயிட்டேன், அவங்க சாவுக்கு நானே காரணமாயிட்டேன், அப்படி இப்படின்னு என்ன கொண்டுடுங்கப்பா ஆதி அப்படின்னு சொல்லி ஒன்று அழறாங்க. ஆதி எதையுமே கேட்காம அவர் கண்ணை மூடிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்கார். அப்போ உடனே போலீஸ் வந்து, இந்த பாருங்கள் இதான் ஆதார் கார்டு, சாரதான் நேம் போட்டிருக்கு, சென்னைன்னு அட்ரஸ் போட்டிருக்கு, மற்றபடி டீட்டெயில்ஸ்லாம் சரியாக இல்லை, கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதார் கார்டை வேறு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வந்து அடையாளம் காட்டுங்க, அப்போ தான் நாங்கள் ஃபர்தர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அழகர் போய் அந்த பாடி யாருதுன்னு பார்க்க போகிறாரு. ஃபேஸை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அது சாரதா அம்மா இல்லை. சரின்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ உடனே லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போகாமல் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் தர்மலிங்கத்து பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போய் தர்மலிங்கத்து பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரர் வந்து தர்மலிங்கத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு